எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கிறது. ஆக கடவுளுடைய ஆவிதான் மனிதனை படைக்கிறது, கடவுளின் உயிர் மூச்சு தான் மனிதனை உருவாக்குகிறது. அப்படி என்றால் இது மனிதனுடைய பெந்தகோஸ்தே. அப்போ இங்க நான் ஆவியானவருக்கு எதிராக எப்படி செயல்பட முடியும்? ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் படைக்கப்படுவது கடவுளுடைய ஆவியானால். இந்த உலகில் தோன்றுகிற ஒவ்வொரு உயிருமே, ஒவ்வொரு பிறப்புமே ஆவியானவரால் உருவாக்கப்படுகிறது. அப்போ இந்த மனித பிறப்பை நான் தடை செய்கிற போது ஆவியானவருக்கு எதிராக நான் செயல்படுகிறேன். இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால், இந்த உலகில் ஒரு உயிர் பிறப்பதற்கு முன்னாலே அந்த உயிர் கொல்லப்படுகிறது என்றால் அது ஆவியானவருக்கு எதிரான பாவம். அப்ப என்ன பாவம் இது? கருக்கலைப்பு தூய ஆவியானவருக்கு எதிரான பாவமாக